சுமார் 4 தலைமுறைகளுக்கு முன்பு ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை விவசாயி குடிசையில் வசித்து வந்தார். அந்த விவசாயியின் குடிசைக்கு மேலே ஒரு பெரிய பூசணிக்காய் காய்த்திருந்தது. பூசணிக்காய் சாம்பார் என்றால் அந்த செல்வந்தருக்கு மிகவும் பிடிக்கும். அவர் பணத்தை கொடுத்தோ அல்லது விவசாயியிடம் கேட்டோ வாங்கியிருக்கலாம். ஆனால் யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த பெரிய பூசணிக்காயை திருடி சமைத்து சாப்பிட்டு விட்டார். இந்த திருட்டு ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அன்று முதல் அந்த பணக்காரரின் வீட்டிற்கு பூசணிக்காய் திருடிய வீடு என்றே அடையாள சொல்லத் தொடங்கினர். பல தலைமுறைகள் கடந்தும் அந்த பெயர் மாறாமல் இருந்தது. லண்டனில் படித்துவிட்டு வந்த அந்த குடும்பத்தின் 4ஆம் தலைமுறை வாரிசுக்கு இந்த கெட்ட பெயர் பெரும் மன உளைச்சலை தந்தது. தன் குடும்பத்தின் மீதான இந்த பழியை துடைக்க அவர் ஒரு துறவியிடம் ஆலோசனை கேட்டார். அந்த துறவி தினமும் 50 முதல் 60 ஏழைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்கு என்று அறிவுறுத்தினார். அந்த இளைஞரும் அவ்வாறே தன் வீட்டில் தினமும் அன்னதானம் வழங்கத் தொடங்கினார். 10 நாட்களில் மக்கள் அந்த வீட்டை தினமும் சோறு போடும் வீடு என்று அழைக்கத் தொடங்கினர். ஒரு தவறு 4 தலைமுறைகளை பாதிக்கலாம். ஆனால் ஒரு நற்செயல் ஒரு நாளிலேயே வரலாற்றை மாற்றிவிடும்.